ஹாய், நான் தான் கேப்டன். நான் எங்கே இருக்கேன்னா ஈரோட்டில் இருக்கிற திண்டல்லேருந்து இப்போ காங்கி நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன். பார்ப்போம் அந்த முடிவு எப்படி இருக்குதுன்னு. சைக்கிள் ஓட்டி மாதக்கணக்கில் ஆகிப்போச்சு. இப்பயும் சைக்கிள் ஓட்ட போகிறா, அது எவ்வளோ லாங்கு பார்க்கலாம். எப்படி இருக்கலாம் நீங்களும் சேர்ந்து பாருங்கள். Eight, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. On this ribbon of stone, through the green world I roam. Palm trees sway in the bright sun, till my two-wheel journey is done. Oh, erode my heart's desire, lift my weary spirit higher. Or can Gayam waiting for me, waiting for me? மேட்டுக்கடையிலேருந்து உங்களுக்கு லெஃப்ட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா சென்னிமலை ரோடு. கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூங்காபாடி அப்படின்னு ஒரு ஊரை தாண்டோன்னா இந்த வாய்க்கால் வரும். அப்படிதான் கொஞ்சம் வீடியோ பார்த்துருக்கீங்க. அப்புறம் அதுலேருந்து நேரம் வேணுமா ஒரு ஸ்கூலு காலேஜுன்னு எல்லாமே இருந்தது. ஸ்டார்டிங் கூட ஏதோ பரவாயில்ல, ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக நினச்சிட்டேன் சைக்கிள் ஓட்டுறது. ஸ்கூலு காலேஜில் சைக்கிள் ஓட்டுறது கேப்பு, பல வருஷம் கேப் போட்டு சைக்கிள் ஓட்டுறதுனால அது ஒரே நாள் 48 கிலோமீட்டர். நானும் படிக்கிற மாதிரி ஒரு புக் எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் படித்தேன். சரி படித்த வரைக்கும் போதும், டைம் ஆச்சு. இப்போவே மதியானம் ஆகி போச்சு, 10-11 போச்சு. வீடு போய் சேருவோன்னான்னு தெரியல. காலையில் 6 மணிக்கு வண்டி இருக்கேன். சைக்கிள் ஓடுன்னு ஓடிட்டு இருக்குது. பார்க்குறேன் எத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேரணும். வெயில் பொய்யின்னு குழந்தை அடிக்குது. அது ஏன்னா ஞாபகப்படுத்துறீங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே. சரி ஓட்டுவோம். அப்படியே சென்னிமலையே வந்துட்டேன். சென்னிமலை வந்தோடனே அப்படியே வாரச்சந்தையாட்ட காலையிலே சந்தையை போட்டு விற்றுட்டு இருந்தாங்க 2 சைடுமே. பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம இது வாங்கிட்டு போக முடியாது, சந்தையில் இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போகணும். அது சைக்கிளில் நம்ம ஊருக்குள் பார்த்துக்கலாம் விட்டேன். இப்போ காங்கி பதினெட்டு சென்னிமலை அந்த மலை மேலே ஏறி இறங்குறது எனக்கு ஒரு சவால் தான். பார்ப்போம். ஸ்பீடு வச்சுட்டு டைம் ஸ்பீடு ஆனால் தான் உங்களுக்கு வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மழை இருந்தது, இப்போ குடஞ்சி பில்டிங் ஆகிட்டாங்க. என்ன ஆகுது பல தடவை வந்துட்டு போயிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் சைக்கிளில் போகும்போது அனுபவம் அது ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வேகமாக போதும் ஆகும். 60-50 போயிட்டு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னு ஒரு கடையை பார்த்தோன்னே போச்சு, உள்ளே பூந்துட்டேன். கடை பார்த்தீங்கன்னா நீலன் சிப்ஸ் பேக்கரி. நேதர்பழ சிப்ஸ்லாம் ஓனர் பண்ணிட்டு இருந்தாங்க. நேதர்பழ சிப்ஸு ஒரு 250 இன்னும் 2 சிப்ஸ் 250 வாங்கி போட்டேன். போகும்போது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கரெக்டாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இந்த வாய்க்கால் தாண்டிங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் 2 சைடுமே இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து அடுத்து நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கடை இறக்கும் பாருங்கள். அது என்ன கிடையாது காட்டும் வீடியோ காட்டும். எப்போ சினிமாவில் வந்தாலும் ஒரு கடையை பார்க்க விடவே மாட்டேன். போய் ஒரு சொம்பு 2 சொம்பால் வச்சு ராகிக்கோள் கரெக்டாக இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல சென்னிமலைலேருந்து வந்தீங்கன்னா அந்த வாய்க்கால் தாண்டிங்கன்னா ஒரு கடை, அந்த அண்ணன் கடை. இன்னும் இவர் வந்தால் கம்மங்கள்லாம் பிடிக்கிறதில்ல. ராகி தேங்காய் மசாலா போட்டது, சட்னி, உடல், ரசம். இந்த கடைக்கு ஒரு டைம் பிடிச்சவங்க 2வது டைம் பிடிக்காம போனதே இல்லை. எந்த பக்கம் வந்தாலும்
வாங்கி இருந்தாலும் சரி ஒரு கடையை பார்த்தா வந்து நிப்பாட்டி சாப்பிட்டு தான் போவேன். இன்னும் எளிமையான மனுஷன், நல்லா பேசுவார். ஒரு சொம்பு போதுமானு கேட்டாலும் அரை சொம்பு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பார். அதனால் அண்ணன் கடை விரும்பி நான் சாப்பிடுவேன். எப்போ வந்தாலும் சரி பார்சலே வாங்கிட்டு போயிருக்க பழகிறேன். ஈரோட்டில் இருக்கிற டெண்டெல்லாம் வண்டி காலையில் 6 மணிக்கு எடுத்தேன். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 சம்திங். 11 மணிக்கு 4 ரோட்டில் இருக்கிறேன். 8 கிலோமீட்டர் நாங்கள் போகிறது. கிட்டத்தட்ட 6 to 1 மணி நேரம் வண்டி எடுத்துக்கிற சரியான கால் வலி. அது உச்சி வெயில். எப்படியோ நல்லபடியாக சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு படுக்க வேண்டியதான். வீட்டுக்கே வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் போயிட்டு நல்லா தூங்க வேண்டியது.